வீரனாகிய அலெக்சாண்டர் அவரை பார்க்க அவருடைய நண்பர் ஒரு தடவை வந்தார். பாலிய சிநேகிதர். சிறு வயதில் 2 பேரும் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்தவர்கள். அவர் வந்தார். மிகவும் ஏழை, எதையாவது வாங்கிவிட்டு போகலாம் என்று பார்த்தார். மாவீரனாகிய அலெக்சாண்டர் அவரை பார்த்தவுடனே, ஐயோ நண்பன் என்னை கட்டிப்பிடித்தார். அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். செக்ரட்டரியை கூப்பிட்டார். ஒரு நல்ல ஒரு அறையை கொடு, நன்றாக கவனிச்சுக்கொள், என்ன கேட்டால் அவருக்கு கொடுத்து அனுப்புங்கள் என்றார். அந்த செக்ரட்டரி அழைத்து கொண்டு போனார். நல்ல அறைகளை கொடுத்தார். அருமையாய் அவர்களை உபசரித்தார். கடைசியில் உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், அரசன் சொல்லி இருக்கிறார் என்று. அப்பொழுது நண்பன், இந்த ஏழை நண்பன் கேட்டான். பெரும் ஒரு சொத்து, பெரும் ஒரு தொகை. அது அரசனுடைய சொத்துக்கு பாதிக்கு மேல் இருந்தது. நீயும் பெரிய பேராசை பிடிச்ச ஆளா இருப்ப. ஒரு ஏதோ ஒரு சிநேகிதன் படிச்சுட்டான், ஏதோ கொடுத்து அனுப்புன்னு சொன்னா பாதிக்கு மேல கேட்கறைய அப்படின்னு சொல்லி கோபத்தோடு ஒரு செக்ரட்டரி ஓடிட்டார். ஓடி போய் அலெக்சாண்டர் சொன்ன, சார் உங்க நண்பன் பெரிய ஆசை பிடிச்ச பையெல்லாம் இருப்பான் போலுக்க, என்ன அப்படின்னு கேட்டார். ஏதோ கொடுத்து அனுப்புனா உங்க சொத்துல பாதிக்கு மேல கேட்கிறானே, நீ என்ன சொன்னாய்? எப்ப இவ்வளவு பேராசைக்காரனா இருக்கானே, போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஓடி வந்து விட்டேன். அலெக்சாண்டர் சொன்னார், அவனுக்கு இருக்கிற என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை கூட இத்தனை ஆண்டுகள் என் கூடையே இருந்த உனக்கு இல்லையே. அவன் நினைக்கிறான் அலெக்சாண்டரத்தில் அள்ள அள்ள குறையாத ஐஸ்வர்யம் இருக்கிறது, என்ன கொடுத்தால் அவருக்கு குறையாது, அவ்வளவு ஐஸ்வர்யம் வைத்திருக்கிறார் என்று. எனவே அவன் கேட்டதை கொடுத்து அனுப்பு என்றார். கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவரை நம்ம கணக்கு சுருக்கி போட்டு விடுகிறோம். மூளை அறிவிலே என்னால் இவ்வளவுதான் முடியும், அவராலும் இவ்வளவுதான் முடியும், இயேசுநாதர் இவ்வளவுதான் செய்ய முடியும், இவர் என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும். அவர் கொடுத்தால் பிசினித்தனமாய் கொடுக்கிறவர் அல்ல, முள்ளி போடுகிறவர் அல்ல. அவருக்கு ஒரு பேருண்டு, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். கைகளை தட்டி